நல்ல தகப்பனே, எங்கள் சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, அருமையான நேரத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் யாரும் இல்லாத போது உடைய கரத்தை பிடித்தோம். பெரும் கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து வந்தோம். தேவன் தாமே பெரிய பரிவாரமாய் மாற்றி இருக்கிறீர். தேவனாகிய கர்த்தர் இம்மட்டும் நடத்தி கொண்டு வருவதற்கு நாங்கள் ஏமாத்திரம் ஆண்டவரே. எங்கள் வீட்டார் ஏமாத்திரம். ஆடுகளுக்கு பின்னால் அலைந்து கொண்டிருந்த எங்களை இஸ்ரவேலுக்கு ராஜாவாக்கினார் என்று தாவீது சொன்னது போல எங்கள் முற்பிதாக்களோ நாங்களோ இதற்கு பாத்திரவான்களாக இருந்ததல்ல ஆண்டவரே. ஆனாலும் உடைய கண்கள் எங்களை கண்டது, உடைய கிருபை எங்களை தாங்கினது. உலகத்துக்கு பைத்தியமாய் அறியப்பட்ட நாங்கள் உன் கண்களுக்கு முன்பாக குமாரத்திகளாக அறியப்பட்டோம் ஆண்டவரே. நீர் எங்களை அழைத்ததுக்கும் வேறு பிரித்ததுக்கும் ஒரு முகாந்தரம் உண்டு தகப்பனே. உம்முடைய மார்பிலே சாய்த்து கொண்டு ஆண்டவரே, அதிகமாக எங்களை நேசித்தீர். எத்தனையோ காரியங்களில் உடைய கரம் கூட இருந்து எங்களை தாங்கி நடத்தினது. நீர் மாத்திரம் இல்லாதிருந்தால் இந்நேரம் மனிதர்கள் எங்களை உயிரோடு கூட விழுங்கி இருப்பார்கள் ஆண்டவரே. ஆகிலும் கர்த்தர் நீர் எங்கள் பட்சத்தில் இருந்தபடியினாலே அவர்கள் எங்களை மேற்கொள்ளாதபடிக்கு கர்த்தர் பார்த்துக் கொண்டீர். சர்வ வல்லமை உள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த வேளையில் நீர் எங்களோடு கூட பேசுவீராக, இடைபடுவீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, அல்லேலூயா. வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரம் 7வது வசனம் சொல்லுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரத்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான். ஆண்டவர் சபையை பார்த்து சொல்லுகிறதான ஒரு காரியம் ஜெயம் கொள்ளுகிறவன் அப்படின்னு இருக்கு. வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரம், இந்த 2 அதிகாரத்திலையும் 10 முறை கர்த்தர் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுகிறார். குறிப்பாக 7 சபைகளுக்கு சொல்லும் பொழுது ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அப்படின்னு சொல்லி 10 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். ஜீவ விருட்சத்தில் ஆரம்பித்து அவரோடு கூட சிங்காசனத்தில் உட்கார வைத்துக் கொள்ளுகிற வரைக்கும் ஆண்டவர் ஏறக்குறைய 10 ஆசீர்வாதங்களை சொல்லுகிறார். சபையை பார்த்து கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், சபை ஜெயம் கொண்டு, சபை மேற்கொண்டு, உலகத்தை மேற்கொண்டு அவரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். பொதுவாக நாம் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா, இந்த உலகத்திலிருந்து நாம் ஜெயம் பெற்று சபைக்குள்ளே வந்துட்டோம், பாவத்திலிருந்து விடுபட்டு சபைக்கு வந்துட்டோம். இதையே நம்ம பிரதானமாக நினைக்கிறோம், உலகத்திலேருந்து வேறு பிரிக்கப்பட்டுட்டோம் அப்படின்னு. இது ஒரு பேசிக் ப்ராசஸ். நீங்கள் சபைக்குள்ளே வந்திருக்கிறது ஒரு பேசிக் ப்ராசஸ். நீங்கள் இப்போ தான் உள்ளே வந்திருக்கிறீங்க. ஆனால் எத்தனை பேர் வெளியிருந்து சபைக்குள்ளே வராங்கன்றதே முக்கியமே கிடையாது. எத்தனை பேர் சபையிலிருந்து பரலோகத்துக்கு வராங்கன்றது தான் முக்கியம். அதுதான் கர்த்தருடைய திட்டம். ஏன்னா சபைக்கு நிறைய பேர் வருவாங்க, போவாங்க, பின்மாற்றம் அடைவாங்க, ஸ்டாண்டர்டாக நிற்பாங்க, நிறைய நடந்துக்கிட்டே இருக்கும். எத்தனை பேர் உள்ளே வராங்கன்றதே முக்கியம் இல்லை, எத்தனை பேர் உள்ளே வந்தவங்க மேலே வராங்கன்றது தான் முக்கியம். அப்போ கர்த்தர் இது ஒரு ப்ராசஸாக வச்சுருக்கார். உள்ளே வந்த பிறகு நாம் ஜெயிக்க வேண்டியது நிறைய இருக்கிறது. வெளியே ஜெயிச்சது வேறு. நம்ம சொல்லுவோம், சிகரெட் பிடிக்கிறவனாக இருந்தேன், குடிக்கிறவனாக இருந்தேன், எல்லாம் இருக்குது. ஆனால் உள்ளே வந்த பிறகு இங்கே பாருங்கள், இந்த புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்குமே அப்போஸ்தலர் நடவடிக்கைகளுக்கு பிறகு இருக்கிற எல்லா விஷயமே சபைக்கு தான் எழுதியிருக்கார் ஆண்டவர். ரோமாபுரியாருக்கு எழுதின நிருபம், கொரிந்தியருக்கு எழுதின நிருபம், கலாத்தியருக்கு எழுதின நிருபம், இது எல்லாமே சபைக்கு எழுதப்பட்டது. அதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டால், இந்த உபதேசங்கள் எல்லாமே சபைக்குரியது, புறஜாதியாருக்குரியது அல்ல. அப்போ இதை எல்லாத்தையும் ஜெயிச்சு, இப்போ நீங்கள் ரட்சிக்கப்பட்ட உடனே உங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கலாம், ரத்தத்தில் கழுவி நேராக பரலோகத்துக்கு கூட்டு போயிடலாம். அதான் ரட்சிக்கப்பட்டாச்சு, உலகத்துலேருந்து வேறு பிரிக்கப்பட்டாச்சு, இமிடியேட்டாக உங்களை அப்படியே பரலோகத்துக்கு கூட்டு போயிருக்கலாம். ஏன் கூட்டிகிட்டு போகல, நம்மளை ஏன் கூட்டிகிட்டு போகல அப்படின்னு கேட்டால், இங்கே வச்சு பரலோகத்துக்கு ஏற்ற மாதிரி கர்த்தர் நம்மளை மாற்றுறாரு. அப்போ ஆண்டவர் என்ன செய்ய விரும்புகிறாருன்னா, இங்கே வச்சு உங்களை பரலோகத்துக்கு மாற்ற விரும்புகிறார். அந்த ப்ராசஸ், அந்த வேலை தான் சபைக்குள் நடந்து கொண்டிருக்கு. அதில் நமக்குள்ளே இருக்கிற காரியங்களை நாம் ஜெயிக்க வேண்டி இருக்கிறது. யூதாஸை ஆண்டவர் வேறு பிரிச்சுட்டார், 3.5 வருஷம் கூடவே வச்சிருக்கிறார். ஆனால் அவனால் சக்ஸஸ் பண்ண முடியல, அவனால் சில காரியங்களை ஜெயிக்க முடியல. கேயாசியை கொண்டாந்துட்டார், எலிசா கூட இருக்கிறார், ஆனால் அவரால் சில காரியங்களை ஜெயிக்க முடியவில்லை. தேமா பவுலோட பிரபா வந்துட்டார் ஊழியத்துக்கு, ஆனால் அவரால் சில காரியத்தை ஜெயிக்க முடியலை.
அதனால் நம்ம வெளியிருந்து உள்ளே வர்றது மட்டுமே ப்ராசஸ் இல்லை, இது பேசிக் ப்ராசஸ். அப்போ இங்கே கர்த்தர் எதையோ ஜெயிக்க விரும்புகிறார். அப்போ சபையானது ஒரு ப்ராசஸ்க்குள்ளே போகும். பழைய ஏற்பாட்டில் வாசிக்கிறோம், ஆண்டவர் என்ன செய்கிறாரு, எகிப்திலிருந்து வெளியாக்கி கொண்டு அவர் கானானுக்குள்ளே உடனடியாக கொண்டு போகவில்லை. 40 வருஷ காலம் நடத்துகிறார். 2 நாளில் போய் சேர வேண்டியதான பிரயாணத்தை 40 வருஷம் ஆக்கிட்டார். காரணம் என்ன? எப்படி இருந்தாலும் கானானுக்கு போகலான்னு கர்த்தருடைய திட்டம் இல்லை. இப்படி இருக்கிறவங்க தான் கானானுக்கு போகணுங்கிறது கர்த்தருடைய திட்டம். எப்படி இருந்தாலும் கானானுக்கு போகலான்னா 2 நாளில் எல்லாரையும் கூப்பிட்டு போயிடுவார். அதில் யார் யாரெல்லாம் போகணும், யார் யாரெல்லாம் போகக்கூடாது, எப்படிப்பட்டவங்க போகணுன்னு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு தான் அந்த 40 வருஷம் ஆச்சு. ரெடி பண்ணி முடித்து கானானுக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது அவர் விரும்புகிற சந்ததி உள்ளே நுழைந்தது. அதே மாதிரி தான் கர்த்தர் இப்போவும் சபைக்குள்ளே வச்சிருக்கிறார், ஒரு ப்ராசஸ். அப்போ இந்த ப்ராசஸில் இந்த சபை ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது. எப்பவுமே ஒரு சபை ஒரு இடத்துக்கு வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால், பொதுவாக தேவ திட்டத்தை நான் சொல்கிறேன். உலக பிரகாரமாக நமக்கு நிறைய காரணம் இருக்கும். ஸ்தாபனத்தில் அனுப்பி வச்சாங்க, அல்லது எனக்கு இந்த இடத்துல ஆரம்பிக்கணும்னு தோணுச்சு, அல்லது இங்கே தான் எனக்கு இடம் கிடச்சிச்சு, அப்படிலாம் நம்ம நிறைய சொல்லுவோம். நமக்கு என்ன வேணால் காரணம் இருக்கும். ஆனால் சபையை பொறுத்த வரைக்கும் ஒரு இடத்துல ஆரம்பிக்கிறதுக்கு கர்த்தருடைய திட்டம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த இடத்தில் தேவனுக்காக ஒரு 10 நீதிமான்களை எழுப்ப வேண்டியது தேவனுடைய வேலை. ஏன்னா அந்த இடம் தேவனுக்கு முன்பாக பாவத்தில் நிறைஞ்சிருக்கும். அப்படிப்பட்டதான இடத்துல கர்த்தர் ஒரு சபையை உண்டாக்க வேண்டும் என்று ஏன் விரும்புகிறார் அப்படின்னா, அங்கே இருக்கிற இடம் தேவனுக்கு முன்பாக, கர்த்தருக்கு முன்பாக பாவம் அவர் பாதத்துக்கு வந்துருச்சு, அழிவுக்கு நேராக வந்துருச்சு. அந்த இடம் அழியாமல், ஜனங்கள் அழியாமல் பாதுகாப்பதற்கு சபையை கர்த்தர் கடைசி ஆயுதமாய் பயன்படுத்துகிறார். அவர் கடைசியாக ஒரு ஊழியக்காரன் போய் அங்கே 10 ஆத்துமாக்களை உருவாக்கிட்டானா, அந்த 10 நீதிமான்கள் நிமித்தம் அந்த இடத்தை அழியாதபடி பாதுகாப்பேன் என்று கர்த்தர் சொல்லி வச்சிருக்கிறார். ஒரு 10 நீதிமான் அங்கே வந்துட்டாங்கன்னா அந்த இடம் அழியாது. எல்லாருமே இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்க, ஊழியக்காரர் அவருக்கு என்னங்க, அவருக்கு என்ன, அப்படி இருக்காரு இப்படி இருக்காரு, அவர் அப்படி இருக்கார் இப்படி இருக்கிறான்றதுக்கு ஒரு 20 வருஷம் இருக்குது. அதுக்கு பின்னாடி 20 நாள் இல்லை, 20 மாதம் இல்லை, 20 வருஷம் இருக்கு. அப்போ இந்த பிரயாணம் என்பது, ஒரு ஜேர்னி என்பது ஒரு ப்ராசஸ் கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ இந்த ஒவ்வொரு சபைக்கும் இதுதான் ப்ராசஸ், எல்லா சபைக்கும் இதுதான் ஃபார்முலா. ஒரு சபை கூட இந்த ஃபார்முலா விட்டு வெளியே வராது. ஒருவேளை இந்த ஃபார்முலா விட்டு அது வெளியே வந்திருக்குதுன்னா அது 2nd ஜென்ரேஷன் 3rd ஜென்ரேஷன் சபையாக இருக்கும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அதாவது அவங்க தாத்தாவோ அவங்களுடைய கொள்ளு தாத்தாவோ ஆரம்பித்த சபையாக இருக்கும். அதை நடத்துகிறவங்களுக்கு இந்த ப்ராசஸ் கிடையாது. ஒருத்தர் அவரே ஆரம்பித்து நடத்துகிறாருல்ல, அவருக்கு ஒரு ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸினுடைய முடிவு தான் ஜெயம் கொள்ளுகிறவர்கள். அதை ஓடி முடிக்கிறாங்க பாருங்க, அவங்களுக்கு தான் கர்த்தர் சொல்கிறாரு, ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். அதாவது வெளிப்படுத்துகிற விசேஷத்தில் ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 10 ஆசீர்வாதம் இருக்குது. அந்த 10 நம்ம பார்க்க போகிறதில்ல, நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்கோங்க. அந்த 10ஐயும் அவன் சுதந்திரித்துக் கொள்வான். திருப்பி இந்த எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான்னா உடனே நம்ம மைண்டில் என்ன வரும்? வீடு வாங்கிடுவோம், இடம் வாங்கிடுவோம், கார் வாங்கிடுவோம், நல்ல பணம் வந்துடும், ஆஸ்தி வந்துடும், எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். இதெல்லாம் சுதந்திரிக்கிறதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அல்லது நீங்கள் ஒரு வேலைக்கு போய் உண்மையாக ஒர்க் பண்ணிங்கனாலே இதெல்லாம் தானாக கிடச்சிடும். இதெல்லாம் கார் வாங்குறது, வீடு வாங்குறதுக்காகலாம் இந்த ஜெயம் கொள்ள வேண்டிய ப்ராசஸ்க்கு அவசியமே இல்லை. இவ்வளோ கஷ்டப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. இது வேற ஒன்று கிடைக்க போகுது. எது கிடைக்க போகுது? வெளிப்படுத்த 2 அதிகாரத்திலையும் 10 காரியங்களை கர்த்தர் சொல்கிறார். அப்போ இந்த ப்ராசஸினுடைய முதல் பகுதி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 12ஆம் அதிகாரம் வெளிப்படுத்தின விசேஷத்தில் சபைக்கான ஜேர்னியை கர்த்தர் சொல்கிறார். ஒரு ஸ்திரீயை குறித்து அங்கே பேசப்பட்டிருக்கிறது. அந்த ஸ்திரீயை குறித்து பார்க்கும் பொழுது அதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வேறு. ஆனால் அதில் சபை என்பது தான் அந்த ஸ்திரீ. அது எந்த சபை அப்படிலாம் இருக்கட்டும், நம்ம இப்போ அதுக்குள்ளே போகலை. 12ஆம் அதிகாரத்தில் ஒரு ஸ்திரீ சொல்லியிருக்குது. அது யாரு? ஒரு கர்ப்பஸ்திரீ இருக்குது. அப்புறம் அதுக்கு சூரியனை அணிந்திருந்தால், சந்திரனில் நின்று கொண்டிருந்தால், 12 நட்சத்திரங்கள் இருந்தது. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கெல்லாம் பின்னாடி நம்ம வெளிப்படுத்தின விசேஷம் விளக்கத்துக்கு போல. ஆனால் அது ஒரு சபை. எந்த சபையோ, ஆனால் அது ஒரு சபை. அப்போ அந்த சபைக்கான ஒரு ஜேர்னி இருக்கு. அந்த ஜேர்னியை தான் எல்லா சபையும் செய்யும். நல்ல உண்மையுள்ள சபை அத்தனையும் அந்த ப்ராசஸை கிராஸ் பண்ணி தான் வரும். அது என்ன முதலாவது ப்ராசஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்துக்கு திருப்பி கொள்ளுங்க, வாசிங்கள். 12ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்கள். அவள் கர்ப்பவதியாய் இருந்து பிரசவ வேதனை அடைந்து பிள்ளை பெறும்படி
இதுதான் ஒவ்வொரு சபையினுடைய ஆரம்ப ஸ்டேஜ். ஒரு ஊழியக்காரனுடைய நிலை இது. ஒரு சபை முதல்ல என்ன செய்யும் அப்படின்னு கேட்டிங்கன்னு சொன்னால், பிள்ளை பேரு, ஆத்தும அறுவடை. அதான் சபையினுடைய முதல் வேலை. இந்த ஆத்தும அறுவடையை அடைவதற்கு இப்போ இவ்வளோ பேர் இங்கே வந்து உட்காந்துருக்கிறீங்க. இவ்வளோ பேர் வர்றதுக்கு இது ஒரு சாதாரண ப்ராசஸே கிடையாது. நீங்கள்லாம் வந்து உட்காந்துருக்கும் போது ஒரு ஹாலு, ஒரு ஃபேனு, இவ்வளோ தூரம் உட்காந்துருக்கிறாங்களே. ஆனால் இதுக்கு ஒரு காலத்தில் இவர்கள் கர்ப்ப வேதனை அடைந்திருக்கிறார்கள். அவர்கள் வருத்தப்பட்டு அலறி இருக்கிறார்கள். பவுல் சொல்றாரு, நான் உங்களை கர்ப்ப வேதனை அடைந்து பிரசவம் பெற்றேன். ஒரு ஆத்மா பெறுவது என்பது ஒரு இடத்துக்கு வரும்போது, கர்த்தர் வந்து ஒரு இடத்துக்கு அனுப்பும்போது, ஒரு ஊழியத்தை பயனீர் பண்ணும்போது, பயனீர்னா ஆரம்பிக்கும் பொழுது ஒரு வேதனை இருக்கு பாருங்க. வேதனைனா அந்த வேதனை வந்து ஏதோ வருத்தமாக நம்ம கஷ்டப்பட்டு ஏண்டா வந்தோமோன்னு வேதனை கிடையாது. ஒரு தாய் வந்து ஒரு பிள்ளையை பிறக்கும் போது ஏன் தான் இந்த பிள்ளையை பெக்கிறோனோ நம்ம பிள்ளை பெற்றுக்க மாட்டாங்க. எவ்வளோ வேதனை இருந்தாலும் அவங்களுக்கு அந்த பிள்ளை பிறகு மேலே ஒரு சந்தோஷம் இருக்கும். அதனால் பிள்ளையை பிறப்பாங்க. ஆனாலும் அவங்களுக்கு என்ன இருக்கும்? ஒரு பெரிய வலி இருக்கும், ஒரு பெரிய வலி இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு ஊழியத்துக்கு இங்கே வரும் பொழுது, ஒரு ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணும் பொழுது, ஒரு சபையானது, ஒரு ஊழியக்காரன் கர்ப்ப வேதனை அடைந்து தான் ஆத்துமாக்களை பெறுவார். சாதாரணமாக கர்த்தர் ஆத்துமாக்களை கொடுக்கிறது இல்லை. வந்து நின்ன உடனே 100 பேர் ஓடி வந்து ஆண்டவன் மாதிரியே ரட்சிக்கப்பட என்ன செய்ய வேண்டும்னு கேட்க மாட்டாங்க. எந்த இடத்துலையும் கேட்க மாட்டாங்க. நான் இந்த ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்த புதுசில், நான் சொல்கிறது ஒரு 20-22 வருஷத்துக்கு முன்னாடி சொல்கிறேன். ஒப்பு கொடுத்த புதுசில் ஊழியத்துக்கு வரும்போது வெளிநாட்டில் ஆண்டவர் ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கிற ஆண்டவர் சொல்கிறார், வெளிநாட்டிலேருந்து நீ ஊழியத்துக்கு இந்தியாவுக்கு போன்னு சொல்லி. அப்போது ஜெபம் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுது என்னுடைய மைண்டில் உள்ளதை நான் சொல்கிறேன். ஸோ நம்ம ஊழியத்துக்கு போகிறோம். போன உடனே ஆண்டவர் வந்து ஒரு எவாஞ்சலிஸ்டாக, பைபிள் டீச்சராக கூப்பிட்டுருக்கிறாரு. போன உடனே ஒரு மேடை, 5000 பேர் நம்மளை அப்படி கூப்பிடுவாங்க, இப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு கனவு. அப்படி ஒரு கனவு. இங்கே வந்தால் 11 மாதம் எந்த ஊழியமும் கிடையாது, ஒரு ஊழியமும் கிடையாது. வெறும் ஜெப ஊழியம்தான். ஜெபம் பண்ணுறது மட்டும்தான் வேலை. எல்லாரும் கேட்க தொடங்கிட்டாங்க, நீ எதுக்கு வந்த? உண்மையிலே ஊழியத்துக்கு வந்தியா? கர்த்தர் ஊழியத்துக்கு அழைச்சா உன்னை இப்படி விடுவாரா? 11 மாதம் கர்த்தர் போட்டு எடுக்கிறாரு. ஒரே ஒரு மீட்டிங் வருவதற்கு நான் காத்திருந்தது எத்தனை மாதம் தெரியுமா? 11 மாதம் காத்திருந்தேன். முதல் மீட்டிங் வந்து நீங்கள் வந்து எங்கள் சர்ச்சில் பிரசங்கம் பண்ணுங்கன்னு சொல்கிறதுக்கு நான் காத்திருக்க வேண்டியிருந்தது 11 மாதம். முதல் மீட்டிங் எனக்கு வர்றதுக்கு. அதுதான் பிரசவ வேதனை. இந்த மாதிரி ஒவ்வொரு ஊழியத்திலையும் இருக்குது. இது எவாஞ்சலிஸ்ட் ஊழியம். பாஸ்டர் ஊழியத்துக்கு எடுத்திங்கன்னா, இந்த இடத்துக்கு வந்து ஒரு தெருவாக ட்ராக்ஸ் கொடுத்து, அப்புறம் ஓப்பன் ஏர் மினிஸ்ட்ரி பண்ணி, அப்புறம் இங்கே இருக்கிறவங்க போய் யாராவது ஒரு ஆத்மாவை சந்திக்கணுன்னா போய் அவங்க வீட்டில் போய் சந்தித்து அதை கொண்டு வந்து நிலைநிறுத்தி இவ்வளோ பெரிய பரிவாரமாக மாறுறதுக்கு முன்னாடி அந்த முதல் குழந்தைய பெற்றெடுக்கிற வழி இருக்குதுல்ல, அந்த பிரசவ வேதனை எல்லாருக்கும் உண்டு, எல்லா சபைக்கும் உண்டு. இன்னைக்கு பார்க்கறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 50 வருஷம் கழித்து பார்த்தீங்கன்னா தாத்தா பாட்டி பேரன் பிள்ளையோடு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவங்க தான் எங்கள் பாட்டி அப்படின்னு கொள்ளு பேத்தி சொல்லும். ஆனால் பாட்டிக்கு கொள்ளு பேத்தியை பார்க்கும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் அந்த கொள்ளு பேத்தி வர்றதுக்கு அந்த பாட்டி முதல்ல ஒரு குழந்தைய பெற்றெடுத்தாங்க, மகளை. அந்த மகள் வழியாக ஒரு மகள், அந்த மகள் வழியாக இன்னொரு மகள். இந்த ப்ராசஸ் இருக்குல்ல, அந்த பெயின் இருக்குல்ல, அது மறந்து போயிடும். ஆனால் ஒரு நாளும் அது அவங்க நினைவை விட்டு போகவே போகாது. அதுதான் ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய பிரசவ வேதனை. ஒவ்வொரு ஊழியத்திலும் இது உண்டு. நான் சொல்கிறது பாட்டுக்கு மட்டும் சொல்லலை, எல்லாமே. ஸ்பர்ஜன் ஐயாவுடைய பிரசங்கம் இருக்கட்டும், டிஎல் மூடியோடைய பிரசங்கமாக இருக்கட்டும், எதை வேணாலும் எடுத்துக்கொள்ளுங்கள். அன்னைக்கு அவர்கள் ஸ்தாபித்த ஊழியமானது இன்னைய வரைக்கும் நிற்கிது. காரணம் என்ன? அதற்கு அவர்கள் கொடுத்த விலை, அவர்கள் போட்டதான அஸ்திவாரம், அதுதான் அந்த கஷ்டம். அவங்க பட்டதான ஒரு வேதனை. எத்தனையோ கட்டடத்தை பார்க்குறோம், பயங்கர கிராண்டாக நிற்கிது. ஆனால் அதுக்கு இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அதுக்கு போட்ட அஸ்திவாரம் தான். இங்கே உட்காந்துருக்கிற ஒவ்வொருத்தரும் சரி, பெரியவங்களை போய் கேட்டு பாருங்க, ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் இப்படி ஒரு கதை ஒன்று இருக்கும். அவங்க உருவாக்கி வர்றதுக்கு அவங்க பட்ட கஷ்டம் என்னன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஒரு பிரசவ வேதனை இருக்கும். இன்னைக்கு வர பசங்க நேராக வந்து அப்பாட்ட கேட்பான், ஒரு 100 ரூபீஸ் கொடுங்க, ஒரு 50 ரூபீஸ் கொடுங்க அப்படின்னு. ஆனால் இந்த 100க்கும் 50க்கும் அவங்க அப்பா பட்ட கஷ்டம்னு ஒன்று இருந்திருக்கும். இன்னைக்கே 50-100 எடுத்து உடனே கொடுத்துட முடியும். ஆனால் அவர் காலத்தில் அந்த 50ங்கிறது அவருக்கு ஒரு மாதத்துக்கு முக்கியமான பணமாக இருந்திருக்கும். அதுதான் பிரசவ வேதனை.
இன்னைக்கு அந்த பிரசவ வேதனையை நாம் வெறுக்கிறோம். எதையுமே ஈஸி கோயிங்காக விரும்புகிறோம். உடனே நடக்கணும், இமிடியேட்டாக மாறிடணும். ஒரு காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகி வரும். இப்போ எதுவுமே அப்படி இல்லை, உலகமே அப்படி இல்லை. உடனே ஃபாஸ்ட் ஃபுட்டு தான். நமக்கெல்லாம் அப்போல்லாம் ஒரு சாப்பாடு செய்யணுன்னா கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு அரிசியை எடுத்து ஊற வச்சு அதுக்கப்புறமா அதை வடித்து சொல்லுவாங்க, ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு சாப்பாடை வடிச்சிடலாம் அப்படிம்பாங்க. இப்போ அப்படி இல்லை, 2 நிமிஷம் நூடுல்ஸு. அந்த 2 நிமிஷமே அவனால் நிற்க முடியல. அந்த 2 நிமிஷத்தை கேட்குறான், ஆச்சா ஆச்சா. ஏன் அவ்வளவு ஃபாஸ்ட் வேர்ல்டு? அது இந்த ஃபாஸ்ட் வேர்ல்டு இருக்குல்ல, அது கண்டிப்பாக ஆதியில் நமக்கு கொடுத்ததான ஒரு ஸ்ட்ராங்னஸை கொடுக்காது, ஒரு அனுபவத்தை கொடுக்காது. இப்போ இந்த ஊழியம் 20 வருஷம் நடந்திருக்குல்ல, நீங்கள் எத்தனை லட்சம் செலவு பண்ணாலும் இந்த 20 வருஷத்தில் அவருக்கு கிடைத்ததான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குல்ல, அதை உங்களால் வாங்கவே முடியாது. வேணா புக்கு படிச்சுக்கலாம், அவர் புக்கு போடுவார். இன்னொரு 5 வருஷம் கழிச்சு 10 வருஷம் கழிச்சு நான் கடந்து வந்த பாதை அப்படின்னு போடலாம். படும் வேதனையில் பரம வெற்றின்னு சொல்லி ரிச்சர்ட் உம்பரன் ஐயாவோட புக்கு இருக்கு. அந்த புக்கை கோடிக்கணக்கில் படிச்சிட்டோம். படிக்கும் போதெல்லாம் இருதயம் உடையும். எவ்வளவுதான் நீங்க படிங்க, ஆனால் அவர் பட்ட பாட நம்ம பட முடியாது. அது அவருக்கு மட்டுமே சாத்தியம். அதை நம்ம படிக்கும் போது ஒரு விசுவாசம் வளருது இல்லை, அதுதான் நமக்கு கெயின். அதில் அதே மாதிரி தான் ஒரு பிரசவ வேதனை. அந்த வேதனை தான் ஊழியத்தினுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். இந்த வேதனை இல்லாமல் எந்த ஊழியமும் மேலே வரல.